மச்சமுனி சித்தர் வாழ்க்கை வரலாறு. ரகுநாதன் ஸ்ரீனிவாசன். வெல்கம் மை சேனல். மலைகளும் காடுகளும் சூழ்ந்த தொன்மையான தமிழ்நாட்டில் இயற்கையின் அருளோடு ஒரு ஆன்மா பிறந்தது. அந்த ஆன்மாவே பின்னாளில் மச்சமுனி சித்தர் என போற்றப்பட்டது. குழந்தை பருவத்திலேயே இயற்கையே அவனின் ஆசான். ஒரு நாள் காயமடைந்த ஒரு மீனை பார்த்தான். அதை காப்பாற்றிய போது உயிர் அனைத்தும் ஒன்றே என்ற உண்மை அவன் உள்ளத்தில் விதைக்கப்பட்டது. கடுமையான வறட்சி கிராமத்தை சூழ்ந்தது. மக்கள் துன்புற்றனர். அந்த வேதனை அவன் மனதை ஆன்மீக தேடலுக்கு இட்டுச் சென்றது. ஒரு நாள் ஒரு மகா சித்தரை சந்தித்தான். அந்த சந்திப்பு அவன் வாழ்க்கையின் திருப்புமுனை ஆனது. கடுமையான தவம், மௌனம், உண்ணாமை அனைத்தையும் தாண்டி அவன் உள்ளம் உறுதியடைந்தது. மூச்சின் ஓட்டத்தோடு சக்கரங்கள் விழித்தன. உடல் எல்லை கடந்து ஆன்மா உயர்ந்தது. காடுகளில் உள்ள ஒவ்வொரு செடியும் அவனுக்கு ஒரு நூலாக இருந்தது. நோயின் காரணத்தை அறிந்து மருந்து கண்டறிந்தான். நோயாளிகளுக்கு மருந்தளித்தான். மருந்து மட்டும் அல்ல, நம்பிக்கையும் அவன் கையிலிருந்து பிறந்தது. உடல் ஒரு கருவி, ஆன்மா அதன் பயணம். யோகம் அவனை சித்தியின் வழியில் நடத்தினது. மழை பொழிந்தது. மக்கள் அதை அற்புதம் என்றனர், அதை இயற்கை என்றான். பசியோருக்கு உணவு, துயருற்றவர்களுக்கு ஆறுதல், இதுவே தினசரி தவமாக மாறியது. சீடர்களிடம் உடலை அடக்கினால் மனம் அடங்கும், மனம் அடங்கினால் ஆன்மா மலரும். நீண்ட நாட்கள் மௌனத்தில் அமர்ந்தார். அந்த மௌனம் 1000 உபதேசங்களை விட வலிமையானது. அவரின் முகத்தில் ஒரு அமைதி. அந்த அமைதிதான் ஞானத்தின் அடையாளம். உடல் பயணம் முடிவடையப் போகிறது என்பதை உணர்ந்தார். உள்ளம் முழுமையாக அமைதியானது. உடல் மண்ணில் கலந்தது. ஆனால் ஞானம் காலத்தை தாண்டி நிலைத்தது. உணர்ச்சி பூர்வமான பழமையான ஆலயத்தில் நவீன பக்தர்கள். திருப்பரங்குன்றத்தில் சமாதியடைந்ததாக ஒரு குறிப்பும், மற்றையது திருவானைக்காவில் சமாதியடைந்ததாகவும் கூறப்படுகின்றது.